Hi friends, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீர்த்திவாசன் பிகைண்ட் த வீல் சேனல். நீங்கள் இவ்வளோ நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக கார் அண்ட் பைக் ரிவ்யூ வீடியோஸாக நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போடலாம் நான் யோசித்தேன். ஈவன் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒரு சின்ன அப்கிரேட்னும் சொல்லலாம். ஸோ அதை பற்றியானதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ப்ராடக்ட்டை பற்றி என்ன ப்ராடக்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இதுதாங்க. ஒரு பட்ஜெட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கேன் அமேசான்லேருந்து Grenaro கம்பெனின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 1799 ருபீஸ் ஆக்சுவலி வருது. ஸோ இந்த காஸ்ட்டுக்கு இது வர்த்தா அண்ட் இந்த ப்ராடக்ட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போது பண்ணி. ஈவன் இந்த பாக்ஸில் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இனிமேல் நான் உங்களுக்கு ஷோராக நான் உங்களுக்கு ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இப்போ நம்ம இந்த மைக்கை பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த சீல் கவர் பிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். அண்ட் ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரே ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஸோ ஓகே, ஓப்பன் பண்ணோன்னே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரண்ட்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த Grenaro கம்பெனி இதே. ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, அந்த வாரண்ட்டி எப்படிலாம் எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ வாரண்ட்டி கார்டு எடுத்த பேர் பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ராடக்டான மெயின் பார்ட் இங்கே இருக்குது. மைக் அண்ட் மைக் சார்ஜிங் கேஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம இதை லாஸ்ட்டாக பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை படித்து பார்த்துட்டு யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அண்ட் இதுலேயுமே அந்த சார்ஜிங் டைம் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று இருக்குது. அண்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டைப் சி கனெக்டர் அண்டு ஐஃபோன் கனெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் கொடுத்தது ஒரு நல்ல விஷயந்தான். இது வந்து யூனிவர்சல் வெர்ஷன்றதுனால இந்த ஐஃபோன் அடாப்டர் வந்தது. இல்லைனா உங்களுக்கு இது மட்டும்தான் வரும், வேறு ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ இது யூனிவர்சல்ன்றதுனால நீங்கள் எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி ப்ராப்ளம். ஸோ அதுக்கான கனெக்டர்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இப்போ நம்ம இந்த மைக் வச்ச கேஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம இந்த மைக்கை வெளியில் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ எடுத்தாச்சு. அண்டு இந்த கேஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஏர்பாட்ஸில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இயர்ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த மைக்குக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து சார்ஜிங் ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து டைப் சி தான், நல்ல விஷயம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணலாம். அண்ட் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மைக் ஒன்று இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசீவர் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஃபோனில் கனெக்ட் பண்ணால் தான் ஆக்சுவலி உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ இந்த கனெக்டர் நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா. ஸோ இதை வச்சு நீங்கள் இயர்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஐஃபோனுக்கு ஐஃபோன் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கனெக்டர்ஸ் தான் இது நான் ஃபஸ்ட்டு காமிச்சது. ஈவன் ஆண்ட்ராய்டுக்கு அந்த நார்மல் இயர்ஃபோன் ஸ்லாட்டோட. ஸோ இப்போ நம்ம இந்த மைக்கை வெளியில் எடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுவிட்சு சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை 3 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த ரிசீவரை வந்து பார்த்துட்டிங்கன்னா வெறும் ஃபோனில் அப்படியே சும்மா கனெக்ட் பண்ணிட்டா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே பேர் ஆகி உங்களுக்கு வரும். ஸோ நான் அதை உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் அது எப்படி வேலை செய்யுதுன்னு. அண்ட் வேணும்னா நீங்கள் ஃபோனை கூட அட் எ டைம் சார்ஜ் பண்ணிக்கலாம். வீடியோ எடுக்கும் போதே கேஸில் நீங்கள் லைவில் என்ன இருக்கீங்க, சார்ஜ் இல்லை, ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா நீங்கள் இந்த கேபிள் இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே சார்ஜ் ஃபோனுக்கு கொடுக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் கிளிப்புமே பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது ஈஸியாக மறுபடியும் பேசுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த மைக்கு ஆக்சுவலி எப்படி வேலை செய்யுதுன்னு. இப்போ நம்ம இந்த ஒயர்லெஸ் மைக்கை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் எந்த மைக்குமே என் ஃபோனில் கனெக்ட் பண்ணல, ஈவன் அது என்கிட்டையும் இல்லை. ஸோ அப்படியே ஒரு டெஸ்டிங் டிஃப்ரென்ஸ் பார்க்க தான். ஸோ அப்படியே பேசி எடுக்கிறதுக்கும் எப்படி இருக்கு, நம்மளோட புது ஒயர்லெஸ் மைக் கனெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கும் எப்படி இருக்குன்றது ஒரு டெஸ்டிங்காக தான். ஸோ இப்போ நம்மளோட மைக்கை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு. இப்போ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட புது ஒயர்லெஸ் மைக்கை தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் ஒரு ஓப்பன் பிளேஸ்க்கு வந்திருக்கேன், ஒரு நல்ல காற்றும் இருக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அதை பாருங்கள், டெஸ்ட் பண்ணதில் எப்படி இருக்குன்னு, என்னோடய வாய்ஸ் இதில் கிளியராகவே இருக்கான்னு. ஸோ அதுக்கான டெஸ்டிங் வீடியோ தான் இது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நானே ஒரு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஈவன் இந்த மைக்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3 லெவல்ஸ் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷனோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணுன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆக்சுவலி ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவலில் தான் ஆக்சுவலி வச்சுருக்கேன். ஸோ இது கரெக்டாக இருக்குது எனக்கு. ஃபஸ்ட் அண்ட் தேர்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சம்டைம் உங்களுக்கு ஃபஸ்ட் லெவலும் செட் ஆகலாம், தேர்ட் லெவலும் செட் ஆகலாம் நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ நல்லாயிருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி கொடுத்தது ஆக்சுவலி நல்ல விஷயம் தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு நான் பேசுகிறதுலேயே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மைக் அது எப்படி இருக்குன்னு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் போயாவோட ஒயர்டு மைக் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஈவன் அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஈவன் நம்மளோட புது ஒயர்லெஸ் மைக்கோட டிஸ்கிரிப்ஷனுமே லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன்.
ஸோ மறக்காமல் அதை பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஈவன் அந்த போயாவோட ஒயர்டு மைக் ஆல்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஈவன் நான் ஸ்டில்லும் இப்போ கூட ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. நான் ஒயர்லெஸ் வாங்கணும்னு வாங்கினேன் ஒரு பட்ஜெட்டில் பார்த்துட்டு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம டெஸ்டிங் முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். நீங்கள் பிடிச்சா இதை வாங்கலாங்க. சரி, நல்லாயிருக்கு. ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு ஒயர்லெஸ் மைக் பார்க்குறீங்கன்னா ஒரு 2000க்குள்ளேனா இட்ஸ் ஒர்த்து. இதுலேயுமே உங்களுக்கு டுவல் சேனல் வெர்ஷனும் இருக்குது. 2 மைக்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அது எக்ஸ்ட்ரா ஒரு 700 800 மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லோ நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நான் ஆக்சுவலி இந்த மைக் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஒரு 3 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ஸோ இதை அப்படியே ஒரு இயர்ஃபோன் வைக்கிற மாதிரி ஸோ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளேஸ் பார்த்துட்டு நீங்கள் வைக்கணும் கரெக்டாக. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் நீங்கள் வச்சோடனே. எஸ், ஒரு மேக்னெட் மாதிரி. ஸோ வச்சோடனே வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் டிஸ்பிளே. இருங்க, அண்ட் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மைக்கு உள்ளே வச்சோன்னே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆரம்பிச்சிடும். இதுலேயுமே ஒரு ரெட் லைட் மாதிரி உங்களுக்கு எரியுது மைக்கில். ஆக்சுவலி வீடியோவில் தெரியாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க்கில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலில் இருக்க எல்லா ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கீப் சப்போர்ட்டிங். நான் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நான் உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஸோ சீக்கிரமாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.